சாபுதானா கிச்சடி ரெடி பண்ணலாம். சூப்பரான ஒரு சாபுதானா கிச்சடி. அதுக்கு வந்து ஒரு 250 கிராம்ஸ் சாபுதானா எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு இப்போ சாபுதானாவையும் மக்கானாவையும் வச்சு தான் இந்த கிச்சடி பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா இதில் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே நல்லா நனைஞ்சு இது மாதிரி ஊற வைக்கணும். நல்லா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணும்போது கீழே வந்து இது மாதிரி ஒயிட்டாக ஒரு தண்ணி வரும். இந்த அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம தண்ணி இதுக்கு தேவையில்லை. இது இப்படியே ஊற விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2.5 hours நல்லா ஊறணும். இதை இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு பாருங்கள், இப்போ நல்லா ஈரமாயிடுச்சு. நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் கழுவுனதுலேயே நல்லா ஈரம் ஆயிடுச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 2.5 hours கழிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மக்கானாவையும் வச்சு நம்ம ஒரு சூப்பரான கிச்சடி பண்ண போகிறோம். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். நம்ம வீடியோ போட்டு கொஞ்சம் நாட்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்சமான சாபுதானா, அதாவது ஜவ்வரிசி வச்சு ஒரு கிச்சடி. இதுலேயும் அந்த மக்கானாவையும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இப்போது ரெசிபிக்கு போகலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் நிலக்கடலையும் நிலக்கடலை போட்டாச்சு. இதோடையே சேர்த்து கொஞ்சம் மக்கானாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நிலக்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் ரெட்டிஷாக மக்கானாவையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதுலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு அதிகமாக ஆயில் தேவைப்படாது. கொஞ்சம் கடுகு வெடிக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்து வச்சு கொஞ்சம் நிலக்கடலை இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்து இதில் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தக்காளி. இது வந்து சாபுதானா கிச்சடி, அதனால் கொஞ்சம் டொமேட்டோவும் சேர்த்தா நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது கேப்சிகம் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். கேப்சிகம் சேர்த்தாச்சு. இப்போ மெயினாக வந்து இதுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்கொயராக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வதக்கும் போது இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம்.
ஒரு சுமார் ஒரு உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி மஸ்ட் இல்லை, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால மஞ்சள் பொடி இதில் சேர்த்துடலாம். ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் பொடி. இப்போது இது வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இது போட்டு மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு எடுத்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. இது பண்ணும்போது கட்டாகுது, அப்படியே ஸ்மூத்தாக ஆகிட்டுருக்குதா, வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கார்ன் மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துடலாம். நிலக்கடலையை விட்டுட்டு மக்கானாவை இப்போ சேர்த்துடலாம். மக்கானா சேர்த்தாச்சு. மக்கானா சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் இதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஸ்டவ் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நல்ல ஸ்மூத்தாக மாவு மாதிரி இது ஜவ்வரிசி வந்து நல்லா நனைஞ்சிருக்கு. இப்போ இதில் சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு சால்ட்டு சேர்த்தாச்சு. இதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிளாக் பெப்பர் தூள் சேர்த்தாச்சு. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் என்னென்னா, நிலக்கடலையை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்காக சேர்க்கணுன்னா, ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அந்த மாய்ஸ்சர் வந்து கண்டென்ட்டு கொஞ்சம் போய் நல்லா பலன்னு ஆடுறதுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ வந்து இதுக்கு நம்ம நிலக்கடலை பொடிச்சு வச்சுருக்கோம் வறுத்து, அதை இதில் சேர்த்துடலாம். நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை இதில் சேர்த்தாச்சு. இது 1 நிமிஷம் நல்லா இந்த ஜவ்வரிசியும் நல்லா ஸ்மூத்தாக வேகிறதுக்கு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது நல்லா லிட்டு போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் வேகட்டும். ஜவ்வரிசியும் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மூடி லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு லைட்டான ஒரு புளிப்புத்தன்மை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்னென்னா, நிலக்கடலையை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம், ரெட்டாக வறுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக இதில் வந்து ஆட் பண்ணும்போது நல்லா கரகரன்னு ஒரு நல்ல சுவையோட சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கும் மக்கானாவும் சேர்த்து செஞ்சுருக்கோம். கொஞ்சம் கேப்சிகம், அருமையான ஒரு சுவையோட சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலைகளை லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். லெமன், இது வந்து விரத நாட்களுக்கு ஃபாஸ்டிங் நாளுக்கு வந்து ரொம்ப 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 ஆப்டான ஒரு ரெசிபி டிஃபன். இது வந்து ஏகாதசி அந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து இதுக்கு இந்த மாதிரி நிலக்கடலையில் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு வந்து நல்லா பசி வந்து தாங்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிலக்கடலை ஃபஸ்ட்டில் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் பொடி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் நிலக்கடலையும் இதில் சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. லெமன் கொஞ்சம் பொழிஞ்சிருக்கோம், மக்கானாவும் சேர்த்துருக்கோம், கேப்சிகம் சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம்.
இது வந்து ஜவ்வரிசி கிச்சடி சூப்பரான ஒரு சுவையான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் போடக்கூடிய வீடியோக்கள் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.